ஹல்லேலூயா. சரி, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11ல் இப்போ நம்ம விசுவாச வீரர்களை குறித்து பார்த்துட்டு வரோம். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளை குறித்த. இப்போ எத்தனை பேருக்கு விசுவாசம்னா ஓரளவு புரிஞ்சிருச்சு? இப்போ தான் தெரியுதுங்க ஏன் விசுவாசம்னு நான் சொல்லி ஒன்று வச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா? அது எந்த லெவலில் இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, சும்மா ஒரு பேசிக்காக நம்புகிறேன் போல் அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம சைடில் இருக்கிற தவறுகள் நமக்கு தெரிஞ்சால் தான் திருத்தி கொள்ள முடியும். ஒருத்தன் வந்து ஒரு மேக்ஸ் போடுறான், அந்த மேக்ஸில் வந்து அவனுக்கு மார்க் வரமாட்டேங்குதுன்னா, நான் சரியாக தான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு மார்க் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறது நல்லதா, இல்லை டீச்சர்கிட்ட போய் இது என்னதுனால வரல அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஸ்டெப்ஸை சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அதையே சூப்பராக போட்டு 100 மார்க் எடுக்கிறது நல்லதா? செகண்ட் ஒன்று தான் நல்லது. அப்போ ஆவியானவர் நமக்கு பெஸ்ட்டு டீச்சராக இருக்கிறார். அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, எங்கள் இடத்துல மிஸ் பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் இப்போ விசுவாசத்தை குறித்து நல்லா கற்றுக்கிட்டீங்க? ஆமென். ஸோ அதை மாற்றிக்கொள்ளும் பொழுது யாருக்கு ஆசீர்வாதம்? உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆசீர்வாதம். ஏனென்றால் விசுவாசத்தில் தான் நமக்கு எல்லாமே இடைக்கப்பட்டு வருகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து 6 வசனங்கள் படிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. நம்மளெல்லாம் தூங்க விடக்கூடாதுன்னு சைடில் மியூசிக் போட்டிருக்கு, ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. எந்த நிமிஷத்தாலும் தூங்கிடக்கூடாதுன்னு பாருங்க. எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நடக்குது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. எத்தனை பேர் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறீங்க? அப்போ அதுக்கு என்னங்க செய்யணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு அவரை நம்பினா போதும். நம்புறதுனா என்ன? விசுவாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்படின்னா நடக்கவே நடக்காது அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் இல்லைங்க, நான் வந்து வேறு ஏதாவது பண்ணி தேவனை இம்ப்ரெஸ் பண்ணிடலாமா? நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ணாலும் விசுவாசம் இல்லாமல் செஞ்சால் அது தேவனை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது, ப்ளீஸ் பண்ண முடியாது. அடுத்து என்ன போட்டிருக்கு? ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு. விசுவாசம்னா என்னன்னா, அவரை நம்புறது. அவர் இருக்கிறாருங்க. நான் கல்லையும் மண்ணையெல்லாம் கும்பிடலைங்க, நான் நம்பி இருக்கிற உயிர் உள்ளவருங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை எப்படி பார்க்க முடியுதோ அதை விட அவர் 100% உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல அவர் உண்மையுள்ளவராக இப்போ உங்களை பக்கத்தில் உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காரு. உங்களோட இருதயத்தின் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிற தேவன் அவர் இருக்கிறாரு. அவர் வந்து கல்லோ மண்ணோ கிடையாது, அவர் உயிருள்ளவர். என்னுடைய உணர்வுகளை அவர் என்னை விட சூப்பராக புரிஞ்சுக்கிற முடியும். ஏனென்றால் அவர் என்னை படைத்தவர். இந்த உலகத்தில் தாய் தகப்பன் கூட புரிஞ்சுக்கிற முடியாது, நண்பர்கள் கூட புரிஞ்சுக்கிற முடியாது, யாருமே புரிஞ்சுக்கிற முடியாது. ஆனால் உங்களை பெஸ்ட்டாக புரிஞ்சுக்கிற ஒருத்தர் யாருன்னா நம்மை படைத்த தேவன் தான். உங்களுக்கே உங்களை பற்றி கூட மேபி தெரியாமல் இருக்கலாம். நீயே உங்களை பற்றி நான்லாம் ஒன்றும் இல்லை நினைக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, உங்களை என்ன மாதிரி உருவாக்கியிருக்காருன்னு அவருக்கு தான் 100% தெரியும். அதனால தான் எல்லாமே அவர்கிட்ட கேட்டு செய்கிறது நல்லது. ஏன்னா அவர் தான் நமக்கு 100% கரெக்டான சொல்யூஷன் கொடுக்க முடியும், வழி காட்ட முடியும். பேரண்ட்ஸ்லாம் பாருங்கள்,
+2 படித்தோடனே பிள்ளைகள் என்ன பண்ணிடுவாங்க, 10th படிக்கும் போதே நீ இன்ஜினியரிங் ஆயிரு, நீ வந்து டாக்டர் ஆயிரு, இப்போதைக்கு அதான் நல்லா இருக்கான், அடுத்து இந்த வேலைக்கு போயிரு அப்படி நம்மளே என்ன பண்ணிடுவோம். ஏன்னா நான் ஒரு காலத்தில் நினச்சேன் ஆக முடியல, நீ ஆயிரு, இல்லை நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நீ அப்படி ஆயிடணும் இப்படி சொல்லி அவங்களுடைய சுய விருப்பத்திற்காக எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த பையனுக்கு வேறு ஸ்கில் இருக்கலாம். அவனுக்கு வந்து உண்மையிலேயே ஃபோட்டோகிராஃபி ஒரு பேருக்குன்னு சொல்கிறேன், ஒரு ஃபோட்டோகிராஃபியில் பெரிய ஒரு டேலண்ட் இருக்கலாம், அவனை மாதிரி ஃபோட்டோ எடுக்க முடியும். இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நீ என்னைக்கு பெரிய ஆளாகி நீ 4 பேருக்கு முன்னாடி நல்லா வந்து உனக்கு வேணா பொண்ணு கொடுப்பானாடா இப்படியெல்லாம் சொல்லி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், பையனாக இருந்தாலும் சரி தான், அவனுக்குள்ளே இருக்கிறத கொஞ்சம் கூட மதிக்காமல் அவனும் சரி வேறு வழியில் சமுதாயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணுமே, பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே, இல்லைன்னா இந்த வேலைக்கு போனால் தான் மாதம் அடுத்த மாதம் சம்பளம் கிடைக்குமா இப்படின்னு சொல்லி அவனுடைய கனவுகளெல்லாம் புதைச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ணுறான். அதனால் வாழ்க்கையே ஒரு வெறுப்பாக இருக்குது, வேலைனாலே ஒரு வெறுப்பாக இருக்குது. ஆனால் தேவன் உங்களை எப்பயுமே அப்படி ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்குள்ள அந்த கனவு, அந்த விருப்பம், அந்த விருப்பத்திற்குரிய எல்லாத்தையும் வச்சு அதை செயல்படுத்துகிறவர். அப்போ நமக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு விஷயமே நமக்கு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையுமே ஈவன் மேரேஜ் முதற்கொண்டு அவர்கிட்ட கேளுங்கன்னு ஏன் சொல்கிறேன், நான் உங்களுக்கு யார் பெஸ்ட் பேராக இருக்க முடியும், அவரை விட யாரால செலக்ட் பண்ணவே முடியாது. பேரண்ட்ஸ் பார்த்து வைக்கிற செலக்ட் ஆகாது. அவங்க என்ன வெளிப்புறமாக வேணால் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம் வெளிப்புறமாக கண்ணு மூக்கு காது. நீங்களே உண்மையிலே ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பனாக இருந்தீங்கன்னா உண்மையிலே யார்கிட்ட கேட்டு தான் செய்வீங்க, அவர்கிட்ட கேட்டு தான் செய்வீங்க. பிள்ளைகளையும் அவர்கிட்ட கேளு, எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், அவர் சொல்கிறதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அங்கே ஜாதி இருக்காது, அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்காது, அங்கே எந்த ஒரு விஷயமும் இருக்காது, தேவன் சொல்கிறது மாத்திரமே அங்கே நிரந்தரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்க, லைஃப் லாங்காக ஜாலியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எது மேட்ச் பர்ஃபெக்டாக இருக்கும்னு அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களை உருவாக்கி வச்சுட்டு உங்களுக்கான பர்ஃபெக்ட் மேட்ச் எங்கே இருக்குன்னு அவர் கரெக்டாக கொண்டு வந்து மேட்ச் பண்ணார்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும், வாழ்க்கை பர்ஃபெக்டாக இருக்கும். 2 பேர் சேர்ந்து செய்கிற விஷயங்கள் எப்படி அமோகமாக இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே உங்களுடைய இப்போ 5 வருஷமாக 6 வருஷமாக நீங்கள் சபைக்கு வந்துட்டுருக்கீங்க, உங்களுடைய கூட இருக்கிற கணவர்களை ரசிக்க முடியுதா? அதை எங்கே கேட்குறீங்க அப்படின்னு இருக்கிறவங்களே சாட்சி. அதுக்காக உங்களை நேசிக்கலைன்னு சொல்லுவாங்களா, இல்லை நீங்கள் அவங்கள வெறுத்துட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஏன் அப்படின்னா அது ஆவிக்குரிய விஷயத்தில் அது அப்படி தான். அதுக்கு தான் ஆரம்பத்திலே கரெக்டாக பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. வேறு எங்கேயும் பார்க்க வேண்டாம், நம்ம சபைக்குள்ளேயே பார்த்தாலே போதும். இத்தனை வருஷம் நீங்கள் உங்க கூட வாழ்ந்துருக்கீங்க, ஆனால் இந்த விஷயத்தில் உங்கள் பேச்சை கேட்குறாங்களா? அப்போ என்ன அன்பு அப்படின்னு தோணுது. அப்படி தான் பாருங்கள் சில விஷயங்கள். அதுக்காக மாறவே மாட்டாங்கன்னு சொல்லலை, கண்டிப்பாக உங்கள் விசுவாசம் எல்லாத்தையும் கொண்டு நாள் மாற்றும் நான் நம்புகிறேன். நான் எவ்வளோ டஃப்பான விஷயங்களாக இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால தான் பர்ஃபெக்டான ஒரு பேர் நம்ம லைஃப்பில் யார் மட்டும் தான் கொடுக்க முடியும், தேவன் மட்டும் தான் கொடுக்க முடியும். இல்லைன்னா லைஃப் லாங்காக நமக்கு ஆண்டவர் பிடிக்கும், நம்ம ஆண்டவரே இப்படி போவோம், அவங்களுக்கு அப்படி போவாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி இருக்கும், நிம்மதியே இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி நம்ம ஆயுசு காலமே போயிடும். இது என்றைக்கு மாறி, இது என்றைக்கு செஞ்சு 2 கட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே தான் அடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுது, தேவன் யார், உண்மையிலே எந்த தேவனை நம்பி இருக்கிறோம், இவர் தான் பெஸ்ட்டுன்னு. அப்போ அவருக்காக நம்ம அப்படி எடுத்து போகும்பொழுது நான் சொல்கிறேன் பர்ஃபெக்டான லைஃபாக இருக்கும். அதாவது பிரச்சனையே வரா சொல்லலை, ஆனால் பிரச்சனைகள் மற்றவங்களுக்கு வர்றதுக்கும் உங்களுக்கு வர்றதுக்கும் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதமும், அங்கே நடக்கிற அதிசயங்களும் அற்புதங்களும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போகிறதும், அதிகமாக சுதந்திரிக்கிறதும் வேறு லெவலில் இருக்கும். ஆகவே தான் இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது மட்டும் இல்லை, எந்த வேலைக்கு போகணும், என்ன படிப்பு படிக்கணும், எல்லா விஷயத்துலையும், ஈவன் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் அப்பாட்ட கேட்டு செய்யலாம். அந்தளவுக்கு உங்கள் கூட பேசுகிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். ஏன் இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கி ஒரு கேரக்டரை நம்ம பார்க்க போகிறோம். அவர் தான் ஏனோக்கு. யார் ஏனோக்கு அப்படிங்கிறவரை பற்றி நீங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப பைபிளில் கம்மியாக தான் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு நடந்த விஷயம் வேறு லெவல். அவருக்கு நடந்த விஷயம் ஆபிரகாமுக்கு கூட அப்படி நடக்கலை, மோசைக்கு கூட அப்படி நடக்கலை, பவுல் பேதுரு இவங்களுக்கு கூட அப்படி நடந்ததாக பார்க்க முடியாது. மேபி எலியா அப்படியே ரதங்களால், அக்னிமயமான ரதங்களில் தேவதூதர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லி பார்த்துருவோம். அவர் ஒருத்தருக்கு வேணால் நடந்திருக்கு. ஆனால் இங்கே இவர் வேற லெவலு, இவர் பெரிய ஆள் அப்படிலாம் போடல, தீர்க்கதரிசி அப்படிலாம் போடல. ஆனால் அவர் ஒரு விஷயம் செய்கிறாரு, அதனால தான் அவருக்கு அப்படி நடந்திருக்கு. எத்தனை பேருக்கு மரணமே இல்லாமல் இருக்கணும்னு ஆசை? இப்படி ஒரு நாள் டவுன் கொட்டடிப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் தூக்கி போட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் அந்த உலகம். ஆனால் இந்த மரணத்தை தேவன் ஜெயித்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உங்கள் இதில் என்னங்க ஸ்பெஷலு?
எங்கள் கடவுள் உங்கள் கடவுள் என்ன பெருசு அப்படி. எங்கேயாவது ஏதாவது ஒரு கடவுள் உங்கள் மரணத்தை உங்களுடைய சார்பில் ஜெயிச்சு நீ வாழ முடியும்னு சொல்கிறதுக்கு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கடவுள்னு சொல்கிறவங்க வந்து உங்களுக்காக ஏதாவது பாடுபட்டு செஞ்சு உங்களுடைய பாவசாமங்களையெல்லாம் போக்கி உன்னோட எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிட்டேன், நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி செஞ்சு பார்த்துருக்கீங்களா? பார்க்க மாட்டோம். ஏன்னா நீ வாழ்ந்தா என்ன வாழலைன்னா என்னென்னா அவங்க உட்காந்துருக்கான். இவங்க தான் தேடி போவாங்க, அங்கே தேடி போனால் தான் ஏதாவது நடக்கும், இப்படி போவோம் அப்படி போவோன்னு. இங்கே அவர் நம்மளை தேடி வரார். ஏன்? நீங்கள் வாழ்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியம். காலையில் பாருங்கள், அவசர அவசரமாக வந்து பிள்ளைகளை பேர்த்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு அதுக்கு வேகமாக போகிறேன்னும், ஒரு பால் கூட குடிக்காமல் போறியே, ஒரு வாய் கூட சாப்பிடாமல் போறியே அப்படின்னு யார் அடிச்சுக்கிடுவா? பக்கத்து வீட்டுக்காரங்களா? அப்பாவும் தான், மெயினாக அம்மா. ஏன்? பிள்ளை பட்னியாக கிடந்துச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும், படிப்பு கிடக்குது, முதல் சாப்பிடு, நாளைக்கு உடம்பு போச்சுன்னா என்ன பண்ணுறது? இது வாலண்டியராக வருமா இல்லை இன்வாலண்டியராக வருமா? அது வந்து வாலண்டியராக நமக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக யாரும் சொல்லணும்னு தேவையில்லை, உள்ளேயே இன்பில்ட்டாகவே. ஒரு நாய் கூட தன் குட்டியை அப்படி தான் பாதுகாக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து குழாய்க்குள்ளே போய் தெரியாமல் குட்டியை போட்டு வச்சிருச்சு. அது வந்து ஏதோ போருக்காக போட்டிருந்தாங்க போல். அது முடிஞ்சோடனே அது அந்த குட்டி இருக்குன்னு தெரியாமல் மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சுன்னு உள்ளே அப்புறம் குட்டி இருந்திருக்கு போது இந்த ஆய்க்குட்டு நாய் பாருங்கள், அது பக்கத்துலேயே நின்று ஊன்னு கற்றுன பிறகு இவங்களுக்கெல்லாம் ஒரு டவுட்டு, என்னன்னு தெரியல எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற மனுஷங்க கொஞ்சம் நல்ல மனுஷங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த ஃபுல்லாக மண்ணை தோண்டி ஏதோ இருக்கு போல் அப்படின்னு பார்த்தா குட்டி கிடக்கு. அந்த இடத்த விட்டு அந்த அம்மா போகவே இல்லை. அந்த அம்மா நாய் அந்த குட்டியை எடுத்து அது கையில் கொடுத்து பாலை கொடுத்து எடுத்தோடனே வெளில வந்தோடனே பாலை கொடுத்து அப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்கள். அதை எடுத்து போடுறாங்க. இப்படி மனுஷங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அது மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கிணத்துல, பால் கிணத்துல வந்து தண்ணி இல்லாத கிணத்துல குட்டியை போட்டு வச்சிருச்சு. அங்கேருந்து குட்டியை எடுத்துன்னு அப்புறம் தீயணைப்பு வீரர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து அந்த குட்டியெல்லாம் எடுத்து வெளில கொண்டு வந்து அழகாக பார்த்து இது பண்ணுறாங்க. ஏன்? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளேயும் தேவன் வச்சிருக்கிற ஒரு அன்பு பாருங்கள். எல்லா உயிரினங்களும் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், ஐயோ போயிடக்கூடாதே அப்படின்னு. எத்தனை இடங்களில் பார்த்தீங்கன்னா உயிரினங்கள், சாதாரண 5 அறிவு ஜீவனங்கள் கூட அதை காப்பாற்றுறதுக்காக இதை உயிரை விடு. இன்னொரு இடத்துல பாருங்கள், ஒரு நம்ம ரோட்டில் ஒரு செகண்டில் எதையாவது ஒன்று அடித்து போட்டுட்டு போயிடுறோம். ஒரு குட்டி நாய் அது ஏதோ காரோ ஏதோ அடித்து போட்டுருச்சு, நடு ரோட்டில் கிடக்கு. அவங்க அம்மா நாய் அது இன்னும் உயிரோடு தான் இருக்குது, எப்படியாவது பழிச்சிக்கிறோன்னு சொல்லி அடுத்து அது மேலே எதுவும் காரு ஏறி நசிங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த மெயின் ரோட்டில் கார் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது நின்று ஒவ்வொன்னு குலைச்சிக்கிட்டே இருக்கு. யார் பக்கத்தில் வந்துடாதீங்க, யார் பக்கத்தில் வந்துடாதீங்க. எனி டைம் அது மேலே கூட அடுத்த கார் ஏறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போ தான் அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க பாருங்கள். செத்துருச்சுன்னு கூட குட்டி தெரியாமல் அது பக்கத்தில் நின்று அதை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு அந்த அம்மா நாய். இதெல்லாம் எதை காட்டுது? தன்னுடைய குட்டி, ஏன் பிள்ளை. இதைத்தான் தேவனும் காட்டுறாரு. இதை வேற எந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியுமா? நீங்கள் வா, எனக்கு இந்த மாதம் இதை செய், எனக்காக இதை குத்து, எனக்காக உருளு, எனக்காக பிறலு, இப்படி ஏதாவது ஒரு அம்மாவை பார்த்துருக்கீங்களா? அது அம்மா இல்லை, அது பேய். அப்படி சொல்லுவோம். நீ தாயா இல்லை பேய், நீ எனக்கு ஏதாவது செஞ்சாதான் சோறு போடுவேன்னு சொன்னால் தாயா அது. இதெல்லாம் அப்பட்டமாகவே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி. ஆனால் நமக்காக தேவன் வந்து உங்களுடைய எல்லா பாவசங்களும் தன்மையில் போட்டுக்கொண்டு, இது ஏதோ மதம் இல்லைங்க, இது மெய்யான மார்க்கம், சத்திய மார்க்கம். தேவாதி தேவன் தகப்பன் தாயுமான அவர் பிள்ளைகளாக நமக்காக தேடி வந்து ஏன் பிள்ளைகளை வாழ வைக்க தன்னையே கொடுத்து உயிர் தெழுந்து இன்றைக்கு நம்முடனே இருக்கிற தெய்வம். இவரை போல ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. இவர் மாத்திரமே தெய்வம். அவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ எத்தனை பேர் நல்ல உண்மையான நல்ல ஒரு அப்பா அம்மாட்ட ஒரு தகப்பன்ட்ட நம்ம இருக்கிறோன்னா சாதாரண உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கானதெல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க. அப்படி தானே? நல்ல தாய் தகப்பன் இல்லாதவங்களுக்கு தான் அது உண்மையிலே தெரியும் அது எவ்வளோ வேதனைன்னு சொல்லி. ஐயோ எல்லாத்துக்கும் நம்ம தானே கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனால் அவங்க பாருங்கள் 24 இவங்க யோசனையாகவே இருந்து அடுத்து எதை சேர்த்து வைக்கலாம், அதை எடுத்து என்ன பண்ணலாம், இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்தா பிள்ளைக்கு நல்லா இருக்குமா, அந்த ட்ரெஸ் போட்டு பார்த்தா பிள்ளைக்கு நல்லா இருக்குமா, இங்கே கூட்டிகிட்டு போகலாமா, இதை சந்தோஷப்படுத்தி பார்க்கலாமா, நாளைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி என் பிள்ளை அப்படி வரணும், இப்படி செய்யணும், இப்படி இவங்க நினச்சி விடிய இதுக்குன்னு யோசித்து கனவு காண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கவலையே இல்லை. ஒரு விதத்தில் அதுவும் கூட எப்படி இருக்குது, ரொம்ப அப்படியே தெனாவட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கேரிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் கூட அந்த கிருபையில் ஓவராக ஓடுறதுனால அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்கன்னு ஒரு வகையில் சொல்லலாம். அது ஒரு பக்கம் நல்லது தான். பட் சேம் டைம் நம்ம கேர்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அன்பை உணர்ந்து இன்னும் அதிகமாக நெருங்கணும். இந்த ஏனோக்கு
மரணத்தை வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே ஈஸியாக வந்து ஸ்கிப் பண்ணுறாரு. ஸ்கிப் பண்ணுறதுன்னு என்ன தெரியுமா, அந்த இடத்துக்கே போகலை, ஸ்கிப் பண்ண. நம்ம மரித்து கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணும் போது ஆண்டவரே ஒரு நாள் வருவீங்க, இவரை எழுப்புவீங்கன்னு சொல்கிறது ஒரு விதம். ஏனோக்குக்கு மரணமே இல்லாமல் அப்படியே என்ன பண்ணுறாரு, ஜஸ்ட்டு இங்கே தான் இருந்தார், திடீர்னு காணோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. எங்கே போயிட்டாரு, அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளே டக்குன்னு அப்படியே என்டர் ஆகிட்டாரு. அந்த அளவிற்கு தேவனோடு எப்படி இருக்காரு, நெருக்கம். அதைத்தான் இங்கே பார்க்குறோம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் இப்படி இருந்தான். அதில் 5 படிங்க. இப்போ விசுவாசத்தினாலே, எதனாலே, விசுவாசத்தினால, வேற எதுனாலே இல்லை. ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது அப்படி பற்றி நிறைய டவுட்டு. எடுத்துக்கொள்ளப்படுறதுனா என்னங்க, கொஞ்ச நாளில் காணோம்னு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களோ அப்படிங்கிறவங்களாம் இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு 10 days முன்னாடி நினைக்கிறேன் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தேவன் இந்த டைமில் வரப்போகிறாரு இப்படியே சொல்லி இப்போ பார்க்குறவங்களுக்குலாம் டேய் விடுங்க, எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் இப்போதைக்கு வர்ற மாதிரி இல்லை, வந்தால் வரட்டும் அப்படிங்கிறத வெறுத்து போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் ரொம்ப அநியாய அக்கிரமங்கள்லாம் பெருகும், அதனால் அவர் விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்களாம், எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. நம்ம ஆளுங்க முக்கால்வாசி எடுத்துக்கொள்ளப்படணும்னு நினைக்கிற காரணம் என்ன தெரியுமா, இங்கே எந்த தீங்குலையும் மாட்டிடக்கூடாது, ப்ராப்ளம் ஓவராக இருந்தால் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எஸ்கேப்பு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, பரலோகத்துக்கு போக முடியாமல் போயிடும், கீழே யார் அப்படி கைவிட்டுட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு அடுத்து ரொம்ப மோசமாக இருக்குமா அந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 2ஆம் அவர் வர்ற வரைக்கும் நம்ம பாடுபடணுமா, மக்களுக்கு வந்து பாடுபடக்கூடாது, பரலோகத்துக்கு போகணுங்கிறது தான் நிறைய பேர் எடுத்துக்கொள்ள போகணுன்னு விரும்புகிறாங்க. ஆனால் இங்கே ஏனோக்கு அப்படிலாம் எடுத்துக்கொள்ளப்படணும்லாம் அவர் கேட்கல. ஆனால் அவர் தேவனோடு ஐக்கியத்தில் இருந்தது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நடக்குது. சும்மா வந்து ஏதோ அல்பாயுஸ்லலாம் போய் மறிச்ச மாதிரிலாம் போடல. ஏன்னா இந்த ஏனோக்கை பற்றி நமக்கு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் கிளீனாக சொல்லுது. அங்கே மட்டும்தான் அந்த ஏனோக்கு யார் அப்படின்னு. இங்கே 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கினுடைய வம்ச வரலாறு வந்து நம்ம சொல்லப்படுகிறது. அதில் ஆதாமுனுடைய வம்ச வரலாறுலேருந்து நமக்கு ஆரம்பிக்குது. ஆதாமு எப்படி வந்தார், அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, இப்படியே அதுக்கடுத்து யார் வந்தான்னு வரிசையாக வந்துட்டே இருக்கு. 5ல் பாருங்க, ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 900 ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 93ன்னு சொல்லலை, 930னா 930 93 நாளே. இப்பெல்லாம் 93 60 நாளே, அதுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் கடவுளோட கிருபையில தாங்க ஓடணும். 70க்கு மேலெல்லாம் ரொம்ப கஷ்டம். காலையில் எந்திரிச்சோம்னா இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரா அப்படி பார்த்துக்கிற வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஜஸ்ட் ஒரு 100ஆவது தாண்டணும்னு எய்ம் பண்ணுங்க. எத்தனை பேர் எய்ம் பண்ணுறீங்க? அடுத்து போட்டிருக்க பாருங்க, அவன் மரித்தான், சேத்து 105 வயதான போது ஏனோசை பெற்றான். எத்தனாவது வயசுல ஏனோசை பெறாரு? நமக்கு இங்கே ஒரு 40 வயசு ஆச்சுனால குழந்தை இல்லைனாலே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மேலே எங்கே பிறக்க போகுது? எத்தனை வயசில் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு? ஆமாம். அடுத்து சேத்து ஏனோசை பெற்ற பின்பு 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்போ ஆதியில் தேவன் யாரையுமே வந்து அல்பாயுசில் போகிற மாதிரி வைக்கல. ஏன்னா ஆதாம் அடித்ததே 930னா பார்த்துக்கோங்க. பாவம் உள்ளே வந்ததுனால மனுஷங்க அப்படியே ஸ்பாயில் ஆகி தான் வருஷங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒழிய தேவன் நீங்கள் நீடி ஆயுளோடு வாழத்தான் நினைக்கிறாரு. இத்தனை பேர் அம்மா சொல்கிறீங்க, விரும்புகிறீங்க. அடுத்து பாருங்க, அடுத்து இத்தனை வயசுக்கு மேலே குமாரத்திகளாம் பெறாங்க. அடுத்து சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம் அவன் மரித்தான். ஏனோஸ் 90 வயதான பொழுது கேனாவை எத்தனை வயசில்? 90 வயசு. நமக்கு ஆபிரகாமுக்கு பிறந்ததை பெருசாக பேசுகிறோம், இங்கே 90 வயசில் தான் பிறக்குது. ஏன்னா அந்த காலத்தில் அப்போ தான் வந்து மனிதர்கள் தேவன் உருவாக்கின டைம்னால பாவம் அந்தளவுக்கு அவங்கள ரொம்ப ஆண்டு கொள்ளாதனால அவங்க அப்படியே தேவனுடைய சாயலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க முடியுதுனால அவங்களுக்கு அப்படிலாம் சாதாரணமாக எல்லாமே நடக்குது. இவ்வளோ க்ளோரியாக இருந்திருக்கும் பாருங்கள். இருக்க தான் கழுத தெரிஞ்சு கட்டருமான மாதிரி ஆகிப்போச்சு மனுஷங்களுடைய இது, பாவம் அதிகமாக. அடுத்து பாருங்கள், ஏனோஸ் கேனானை பெற்ற பின்பு 815 வருஷம் உயிரோடு இருந்து குமாரத்திகளையும் குமாரரையும் பெற்றான். அப்படியே வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 15 மகாலியேல் 65 வயதான போது யாரையத்தை பெற்றான். மகாலியேல் யாரையத்தை பெற்ற பின் 830 வருஷம் உயிரோடு இருந்து குமாரத்திகளையும். மகாலியேலுடைய நாளெல்லாம் 895 வருஷம்தான். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை எத்தனை வயசுல? 162 வயதுல ஏனோக்கை பெறார். அடே அப்பா,
உங்கள் பைபிளில் தான் இருக்குது, நான் புது சேத பைபிள் கொண்டு சொல்லலை. இப்போ தான் ஏனோக்கை பிறக்கிறார். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து, மொத்தத்தில் 162 + 800 அப்படின்னு எத்தனை, 962 வருஷம் இருந்திருக்கிறார். குமாரனை குமார்த்திகளும் பெற்றான். யாரேத்துடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்சுலாவை, ஏனோக்கை பற்றி இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தான் குறிப்புகள் இருக்கும் பாருங்கள். ஏனோக்கு 65 வயசில் மெத்சுலான்னு ஒருத்தர் பெறார். ஏனோக்கு மெத்சுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரனை குமார்த்தைகளையும், ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். அவ்வளோதான் ஏனோக்கை பற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவனை அவனை. அவ்வளோதான், அந்த வசனமே மொத்தமே ஏனோக்கை பற்றி அவ்வளோதான் போட்டிருக்கு. ஸோ இப்போ இங்கே ஒரு குறிப்பு, இங்கே எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஏனோக்கை பற்றி தான் அங்கே பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? விசுவாசத்தினாலே ஏனோக்கு, விசுவாசத்தினாலே ஏனோக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எபிரேயர் 5:11 இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. ஏனோக்கு இங்கே இந்த ஆதியாகமம்ல ஒரு பக்கம் கை வச்சுக்கோங்க, எபிரேயரில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 22 போட்டிருக்கு பாருங்க. ஏனோக்கு மெத்சுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்த, இந்த சஞ்சரித்து கொண்டிருந்த அப்படிங்கிறதான் வாக் வித் காட். வாக் வித் காட் பிபிஎஸ்ல சொல்லிக்கிறோம், வாக்கிங் வித் ஜீசஸ் சொல்லி கொடுக்குறோம்ல. வாக் வித் காட். வாக் வித் காட்னா என்ன? அவரோடையே அப்படியே பயணிக்கிறது. ஒரு கணவனும் மனைவி ஒன்றா சேர்ந்து எப்படி ட்ராவல் பண்ணி வாழ்க்கையில் போகிறாங்களோ அதே போல் தேவனும் நாமும் ஒன்றாவே லைஃப் ஃபுல்லாக பயணிக்கிறது. வாக் வித் காட். அது விசுவாசம் இல்லாமல் நடக்குமா? விசுவாசம் இல்லாமல், விசுவாசம் இருந்தால் தான் அவர் இருக்கிறாருன்னு நம்புவோம். அப்படி நம்பினா தான் அவர் சொல்கிறத கேட்கணும் நமக்கு தோணும். அவர் மேலே பிரிய இருந்தால் தான், நான் சொல்லியிருந்தேன், அன்பினால் செயல்படும் விசுவாசம் தான் பெருசுன்னு சொன்னேன். லவ் இருக்கணும். லவ் இருந்தால் தான் உங்களுக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் இருந்தால் தான் அவர் என்ன சொன்னாலும் கேட்கலாம், அவர் கூட போகலாம். இல்லைன்னா அவர் ஒரு டைரக்ஷனில் போவார், நீங்கள் ஒரு டைரக்ஷனில் போவீங்க. எப்போ வாப்பா லெஃப்ட் எடுப்போம், நான் ரைட்டு தான் எடுப்பேன். அப்போ எப்படி வாக் வித் காடு? வாக் வித்தவுட் காடு தான். இத்தனை பேருக்கு புரியுது? அவரோடே நடக்கிறதுனா அவர் கையை பிடிச்சிட்டு அவர் கூடயே போகிறது, அவர் சொல்கிறபடி கேட்குறது. அவர் எந்த டைரக்ஷன், லெஃப்ட் எடுக்கலாமா, சரி நான் வந்துடுறேன், லெஃப்ட், ரைட் எடு, ரைட்டு, அப்படி ஸ்டாப் பண்ணு கொஞ்சம் நேரம், ஓகே ஸ்டாப்பு, அப்படி கொஞ்சம் நேரம் உட்காரு, உட்காந்துறேன், இப்போ எந்திரி, இப்போ தூங்கு, இப்போ கண்ணை தர. இதுதான் வாக் வித் காட். அப்போ ஒவ்வொரு செகண்டும் அவரை நம்பி அவர் சொல்கிறத கேட்டு போனாதான் அவரோடய கைப்பிடிச்சு போக முடியும். இல்லைன்னா ஒரு செகண்ட் கூட இல்லை ஆண்டவர் என்னால் முடியல, நீங்கள் உட்கார சொல்கிறீங்க, எனக்கு இப்போ ஓடணும் போல தெரியுது, நான் ஓடுறேன் அப்படின்னா அந்த இடத்துல வாக் வித் காட் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ தேவனோட குரலை கேட்டு அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி கரத்தை பிடிச்சிட்டு போகும்போது தான் அது வாக் வித் காட். கணவனும் மனைவியும் கல்யாணம் முடிக்கும்போது கை கோர்த்து விடுவாங்க. கை கோர்த்து அப்படியே போகணும், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்து செஞ்சு ஒன்றாவே லைஃப்பில் போகணும் அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது, சண்டை வந்துடுது. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான திறன் வந்ததுனால லேடிஸ்லாம் இப்போ ஒத்து போகணும் அவசியம் இல்லை, உனக்கு கீழ் பண்ணணும் அவசியம் கிடையாது. முன்னாடிலாம் வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்க பணம் சம்பாதிக்கிற ஆளாக இருப்பாங்க, வேறு வழி இல்லாமல் இவங்க ஆம்பளைன்னு அப்படி தான் இருப்பாங்க, அப்படி சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ ஃபுல் பொட்டன்ஷியலிங் இருக்குது, என்னையும் படிக்க வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில், என்னால் சம்பாதிக்க முடியும், நீ இல்லைன்னா வாழ முடியாது நினைக்கிறியா, போ என் பிள்ளைகளை வச்சு நான் வாழ்ந்து காமிக்கிறேன் பாரு, அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு வர்றாங்க. இதுக்கு தான் மேரேஜ் பண்ணி வச்சு கைப்பிடிச்சு குதறதா? மேரேஜ் ரொம்ப ஒரு ஹோலியான விஷயம். அதனால தான் சபையில் நம்ம பண்ணும்போது அதுக்கு தேவனே சாட்சியாக இருக்கிறார். பாஸ்டராக நாங்கள் கையை இணைத்து வைக்கும் பொழுது ஊரில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வச்சு சாட்சி கூப்பிட்றோம், 4 பேரை கூப்பிட்டு வச்சு. அவங்க ஒரு நாளைக்கு பிரச்சனைனா கேட்குறாங்களோ இல்லையோ தேவன் வருவார். ஹே, என் முன்னாடி தானே 2 பேரும் உடன்படிக்கை பண்ணீங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் சாவிலும் மரணம் என்னை பிரிக்கும் வரைக்கும் நான் உன் கணவனாக இருப்பேன், நான் உன் மனைவியாக இருப்பேன். இப்போ என்ன கொஞ்ச நாளில் இப்படி அப்படின்னு அவர் வருவார் கேட்குறதுக்கு. இத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் அவருக்கு முன்னாடி கவனன்ட்டை எடுத்து பண்ணுறது தான் இந்த திருமணம் ரொம்ப ஹோலியான விஷயம் பைபிள் படி சபையில். அதனால தான் இது ஒரு ஹோலி மேரேஜ் அப்படின்னு சொல்லி தான் இன்விடேஷன்லேயே அடிப்பாங்க, பரிசுத்த விவாகம் அப்படின்னு தான் அடிப்பாங்க. இது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, தாம்பத்திய உறவுக்காகவோ இல்லை பிள்ளை பெற்றுக்கிட்டு போகிறதுக்காகவோ வைக்கிறது இல்லை. இது நமக்கும் தேவனுக்கும் எப்படி ஒரு அந்நுண்ணியம் ஐக்கியம் மணவாளன் மணவாட்டியாக இருக்கோ அதை ஒரு வகையில் இந்த பூமியில் எடுத்து காட்டும் வகையில் வைத்திருக்கிறதுக்கு தான் தேவன் திருமணம் வச்சுருக்கார். பிள்ளைகளை ஏன் கொடுத்துருக்காரு தெரியுமா?
அவர் அன்பை புரிஞ்சுக்கிறதுக்குனே உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. அதுக்கு படுத்துகிற பாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறீங்க. அப்போ தான் தெரியும் நம்ம என்ன பாடுபடுத்திட்டு இருக்கோம் ஆண்டவரை. உண்மையிலே பெரிய ரீசன். பிள்ளைகளே மட்டும் இல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன்னு என்னன்னு தெரியாது, என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறேன்னு என்னன்னு தெரியாது, அரவணைக்கணும் என்னன்னு தெரியாது, பாசன்னு என்னன்னு தெரியாது. அதனால தான் பிள்ளைகளை கொடுத்து, பத்தியா இது இவ்வளோ பண்ணுதா, நீ எவ்வளோ பண்ணுற தெரியுமா, நான் பார்த்துக்கிறலையே அப்பா, நீ அப்படி போ, அப்பாவை அனுபவிச்சு நீ அட்ஜஸ்ட் பண்ணு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கூட கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் கடவுள் ஆண்டவரே, நான் உனக்குள்ளே இருக்கேன், என்னால் செய்ய முடியும். எல்லாமே பாருங்கள், அவரை புரிந்து கொள்றதுக்காகவே நமக்கு எல்லாமே வைத்திருக்க உறவுகள் எல்லாமே. ஆனால் இன்றைக்கி எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்கன்னா அதுலேயும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னா இதுவா வாரிசு, வாரிசே இல்லை, அப்படி வாயை பிடிச்சி கொள்ளு வயிற்றுலே, இல்லை பிறந்தோடனே கள்ளிப்பாலை ஊற்றி கொள்ளு அப்படின்னு. பையன்தான் வாரிசு. தேவன் அப்படிலாம் இல்லை, நம்ம எல்லாரையுமே வாரிசாக தான் பார்க்குறாரு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய வாரிசாக தான் இருக்கணும். அப்போ எல்லாத்துலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோடு சேர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆன பிறகு கணவனுடைய ஃபீலிங்ஸ் மனைவிக்கு தெரிய ஆரம்பிக்கும், மனைவினுடைய ஃபீலிங்ஸ் இது அவங்களுக்கு இதாங்க பிடிக்கும், இல்லை இவர் இதுக்கு இப்படி தான் சொல்லுவார், எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம், வாழ்ந்துருக்கோம், எங்களுக்கு தெரியும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ தேவனோட நீங்கள் அந்த வாக்கிங் வித் காடில் போகும்போது இந்த விஷயத்தில் அப்பாக்கு தான் பிடிக்கும், எனக்கு தெரியும், இது அப்பாவுக்கு பிடிக்காது, இது தேவனுக்கு பிடிக்காது, இது நான் போய் இன்னொரு தடவை கேட்டுக்கிறேன், இன்னொரு தடவை. நிறைய பேர் அவங்களுடைய ஆன்சருக்கு அவர் ஒத்து வரணுங்கிறதுக்காகவே மறுபடியும் ப்ரேயர் பண்ணுறது. அப்படியே ஆள் பார்த்துருக்கீங்களா? அந்த சித்தத்துக்கு அவரை கொண்டு வர்றதுக்காக, ஆண்டவரே மறுபடியும் இவங்க சரியாக சொல்லலை, இன்னும் 4 பேர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணி பார்ப்போம். உண்மையிலே நீங்கள் ஆண்டவரோடு ட்ராவல் பண்ணினா உங்களுக்கே தெரியும் இது அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இது அவர் சித்தமாக இருக்குமா இருக்காதா. எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்கு இந்த வார்த்தையோடு நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிங்கனாலே தெரியும். ஏன்னா தேவன் வார்த்தையாக இருக்கிறார். ஏனோக்கு இப்படி இருக்கிறார், இருந்துக்கிட்டு தேவனோடே எத்தனை வருஷம் சஞ்சரித்து ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறாரு. 300 வருஷம். 300 வருஷம். நீங்கள் எத்தனை பேர் இப்போ தேவனோட உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? ஒருத்தவங்கன்னு சொல்லுங்கள். நான் ஆண்டவரை அறிஞ்சு இப்போ தான் உள்ள, பரவாயில்ல 3 மாதம்னாலும் பரவாயில்ல, தைரியமாக சொல்லுங்கள். இப்போ தான் முழுசாக நான் ஒப்பு கொடுத்து நானும் அவரும் ஒன்றா ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, நான் 300 வருஷம்லாம் சொல்ல முடியாதே, நம்ம இருக்கிறதே கொஞ்சம் நாள் தான் இருக்கிறோம். எத்தனை வருஷம் ஆகுது? 4 வருஷம், 7 இயர்ஸ். நீங்கள் 7 இயர்ஸ் தானே? அக்கா வந்துட்டு 7 இயர்ஸ் தானே? ரீசன்ட் டைம்ஸ், வெரி குட். சின்ன வயசுல வாக் வித் காட். சின்ன வயசுல இருந்தேன், பட் க்ளோஸாக இப்போ இப்படி மூவ் பண்ணி இப்போ அவரும் நீங்களும் ட்ராவல் பண்ணி வாக் வித் காடு 5 இயர்ஸ், 2 இயர்ஸ். நாங்களாம் ஆதியிலேருந்தே அப்படி தான். அங்கே அப்பப்போ கையை விட்டுட்டு போயிட்டுருக்கேன் ஆண்டி, இதெல்லாம் என்னத்தக்க ஆண்டி சொல்கிறது அப்படின்னு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அழைத்தவர் எப்பயுமே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் எல்லாருமே ஒரு வகையில் ஒன்று சொல்லுவீங்க. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக நான் கிறிஸ்தவ ஃபேமிலியாக இருந்தாலும் தேவனோட அவருடைய பேச்சை கேட்டு சின்ன வயசுலேருந்து அப்படியே நடந்தாலும் ஃபுல்லாக அந்த ரட்சிப்பு, அந்த அனுபவம், டோட்டல் சரண்டர், இந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2009 தான் ஃபுல் பேப்டிசம் எடுத்தேன். ஆமாம், அந்த சபையில் போகும்போது ஃபுல் பேப்டிசம். சின்ன வயசுலேயே ஞானஸ்தானம்லாம் கொடுத்து சின்ன வயசுலேருந்து வேறு எந்த தெய்வத்தையும் கும்பிட்டது கிடையாது, வச்சது கிடையாது. பட் இந்த க்ளோஸ்னஸ், மணவாளன் மணவாட்டி, நமக்கும் அவருக்கு ஒரு மேரேஜ் ஆகிற டேட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டேட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுலேருந்து நான் அவருக்கு உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த டைம். ஸோ அப்படியாக போயிட்டுருக்கு. இப்போ இருக்க ரொம்ப டீப்பாக தான் போகும். நான் சொன்ன மாதிரி உங்கள் மேரேஜ் எப்படி போக 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 கணவனுடைய ஃபீலிங்ஸை மனைவி புரிஞ்சுக்கிட்டு, மனைவியோட ஃபீலிங்ஸை கணவன் புரிஞ்சுக்கிட்டு அப்படி போக முடியுதோ, அதே போல் நீங்கள் தேவனோட ட்ராவல் பண்ண அவருடைய இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுடைய இதெல்லாம் அவருக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லாவே புரியும். ஆமென். இது இப்படி ஒரு ஹோலியான ஒரு லைஃப் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏனோக்கு இப்படி வாழ்ந்துட்டு இருந்தார். ஏனோக்கு அதனால தான் இங்கே போட்டிருக்கு, ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்க. இப்படியாக அவரோட அப்படியே விசுவாசத்தில், அப்படியே வாக் வித் காடில் அப்படியே அவரோட பேசி உறவாடி, இப்போ வேறு வேலையை செஞ்சுருக்க மாட்டாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. அப்படி நினைக்கக்கூடாதுங்கிறக்காக தான் ஃபேமிலியோட நல்லா வாழ்ந்தாருன்னு போட்டிருக்கு. நிறைய பேர் நினச்சிக்கலாம் அப்படியே
கண்ணை மூடி எந்த இது எவனா சேர்ந்து கூட வந்து வந்தால் தானே நம்மளை ஆண்டவர்கிட்ட பிரிக்குது ஏதாவது. அப்படி இருந்துட்டு போகிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு வகையில் சொல்கிறேன், மேரேஜே பண்ணாமல் நீங்கள்லாம் வந்து ஆண்டவருக்காக வாழ்கிறது அதெல்லாம் ரொம்ப ஈஸி. மேரேஜ் ஆகி குழந்தெல்லாம் பெற்று அப்போயும் நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு வகையில். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம், பொறுப்பு ஒரு பக்கம் ஒன்று இப்படி இழுக்கும், நான் முக்கியமாக ஆண்டவர் முக்கியமாக ஒன்று, அது ஒரு பக்கம் அப்படி இழுக்கும். எல்லாத்தையும் தாண்டி நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணி இதுகளையும் சேர்த்து கொண்டு வந்து போகிறது பெரிய விஷயம். அதே போல் தேவனுக்காக மரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ரத்த சாட்சியை நாளைக்கே என்னை கொண்டுட்டா கூட சந்தோஷம், அப்பா அடுத்த நிமிஷம் பரலோகத்துக்கு போயிடுவோன்னு போயிடலாம். ஆனால் ஒவ்வொரு நொடியும் என் மாம்சத்துக்கு மரித்து நான் அவருக்காக பிழைத்திருப்பது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இந்த உலகம் கொஞ்சம் கஷ்டம், உண்மையிலேயே கஷ்டம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த உலகம் நம்மளை பைத்தியமாக பார்க்கும், பழைக்க தெரியாதவன் பார்க்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், சிலுவை சுமந்து கொண்டு நான் பின்பற்றிவா. அவன் விட்டு கொடுக்க வராது, மன்னின்னு பாரு. எத்தனை தடவை தான் ஆண்டவரே மன்னிக்கிறது, விட்டு கொடுன்னு பாரு, காசை அது மேலே வைக்காத அப்படின்னு பாரு. அவர் கரெக்டாக தான் சொல்லுவார், ஆனால் நமக்கு அப்போ புரியாது. ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு நமக்கே தெரியும் எதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு. அப்போ எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாதா, நான் எப்படி யோசிக்கக்கூடாதா, அப்படி பண்ணக்கூடாதா, இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்லாம் இருக்கும். அதனால தான் சாது சுந்தர் சிங்னு ஒரு பெரிய தேவ மனுஷன் இருப்பார். தேவனுக்காக மரிக்கிறது ரொம்ப ஈஸி, தேவனுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்ன மாதிரி அதெல்லாம் ஊழியர்கள் எங்களுக்குலாம் ரொம்ப நல்லாவே தெரியும் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக கஷ்டம்னா ரொம்ப ஃபெயிலியரான லைஃப்னு சொல்ல வரல, நம்ம விட்டு கொடுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஆப்ரேஷன் டாக்டர் பண்ணும் போது கஷ்டமாக இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு நல்லது. நிறைய பேருக்கு புரியுது, கேன்சர் கட்டி இருக்குது உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றாருனா அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கு தான் செய்யும். ஆனால் பரவாயில்ல, அங்கே கேன்சர் கட்டியோடு இருந்துக்கிறேன்னு சொன்னால் கொஞ்ச நாள் ஆளே அவுட்டு. அதனால தேவன் தேவையில்லாதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து புடுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் புடுங்கிறதுலாம் தேவையில்லாது தான். நிறைய பேருக்கு புரியுது, உங்கள்கிட்ட இருந்து புடுங்கிறதெல்லாம் இப்படிலாம் சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்கள். நீங்கள் இழக்கிறது, தேவனுக்காக விட்டு கொடுக்கறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர்றது வேறு லெவலில் திரும்ப வரும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் உங்களோட இழக்க சொல்ல. அவர் தன்னுடைய ஒரே பேரன குமாரனே நமக்காக விட்டு கொடுத்தாரு, பரலோகத்தின் பொக்கிஷத்தையே விட்டு கொடுத்தாரு. அப்படி யாரும் நம்மளை விட்டு கொடுக்க சொல்லலை. உன்கிட்ட இருக்க தேவையில்லாத அந்த மாம்சத்தை விடுன்னு தான் சொல்கிறார். ஏன் நான் உடனே நான் என்னுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஏனோக்கு இப்படியெல்லாம் வளர்ந்தார், குமாரர் குமாரத்திகளோடு ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் அப்போனா பரிசுத்தம் அப்படிங்கிறது ஒருவேளை ஏனோக்கு குடும்பம் எதுவுமே இல்லாமல் இருந்திருப்பாரோ. இல்லை, நீங்கள் உண்மையிலேயே தேவனை நல்லா டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் வார்த்தையில் போய் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் சூப்பராக இருக்கும், கட்டி எழுப்பலாம். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற தேவையில்ல அந்த மாம்சத்தெல்லாம் எடுத்து போட்டு அவருடைய அந்த வல்லமையும் அவருடைய அன்பையும் கொடுக்கும்போது உங்கள் குடும்பம் எவ்வளோ பரலோகமாக மாறும் இல்லையா? அந்த இழக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுக்கடுத்து ட்ராவல் பண்ணும்போது க்ளோரியஸான லைஃப் உங்கள் லைஃப் இருக்கும். ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும், ஊரே பொறாமப்படுற மாதிரி இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. சிலுவைக்கு பின்னால் உயிர்த்தெழுதல் வருங்கிற மறந்துடக்கூடாது. சிலுவையோடு நிப்பாட்டலை, பயங்கரமான வல்லமையோடு உயிர்த்தெழுதல் வந்தது. மரித்தேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அப்போ இங்கே ஏனோக்கு இப்படி சஞ்சரிக்கிறாரு. அப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்பெறாமற் போனான். தேவனை அவனே என்னடா அது, அப்போ ரொம்ப ப்ரேயர் பண்ணக்கூடாதோ, நம்மளும் திடீர்னு காணாமல் போயிட்டா அப்படின்லாம் பயந்துடாதீங்க. அவர் நல்லா வாழ்ந்து எல்லா குழந்தை குட்டிலாம் இருந்து கிட்டத்தட்ட 300 சொச்ச வருஷம் வாழ்ந்து அதுக்கடுத்து எப்படி அப்படின்னா, இப்போ தேவன் ஆவியாக இருக்கிறாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு குலோப் ஜாமுன் செய்கிறீங்க. குலோப் ஜாமுன் செய்யும் போது அந்த வந்து ஒரு உருண்டை செஞ்சு அது எம்டியாக தான் இருக்குது. ஆனால் அந்த சீனி பாகுல போடும் போது கொஞ்சம் நேரம் ஆனோன்னு என்ன ஆகுது, அதில் இருக்கிறது எல்லாம் இதுக்குள்ளே அப்சர்வ் ஆகிடுது. அது கூட ஒரு ரெண்டு விதமாக பிரிஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாலும் தண்ணியும் எடுத்துக்கோங்க. தண்ணியை கலக்க பாலையும் தனியாக பிரிச்சிருவீங்களா? பிரிக்க முடியாது. ரெண்டு என்ன ஆயிடுது, ஒன்றாயிருது. அதே போல் நீங்களும் தேவனும் க்ளோஸ் ஆக இது எதனால நடக்குது? விசுவாசத்தினால். அதனால தான் எபிரேயர்கள் எழுதுனா விசுவாசத்தினால் என்று ஆரம்பிக்கிறார். ஏன்னா விசுவாசம் தேவனை என்ன பண்ணுது, அப்படியே நம்ப வைக்குது. நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவளை குறித்த நிச்சயம். அதை கூட இன்னொன்று சொல்கிறாங்க, அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நம்புவதுதான் விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேங்க, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. நீ விசுவாசிக்கவே இல்லை,
கொஞ்சம் பயமாக இருக்குது. நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குக்கா, படிச்சிருக்கேன் நல்லா தான், இருந்தாலும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. பயம், அந்த பதட்டம் என்றைக்கு அந்த வார்த்தையில் தெரிஞ்சிச்சு, அங்கே விசுவாசம் இல்லை, கண்டிப்பாக ரிசல்ட் ஃபெயிலியர் தான். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அதிலே கண்டுபிடிச்சிருவேன், ப்ரேயர் பாயிண்ட்லேயே கண்டுபிடிச்சிருவேன். சரி முடிஞ்சு வச்சுக்காத, அவ்வளோதான், விசுவாசமே இல்லை. விசுவாசிக்கிறேன், நம்பியிருக்கேன், படிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த பயங்கிற வேர்டு, அந்த பதட்டம் உங்கள் வார்த்தையில் வந்துருச்சுன்னா, அதுக்காக என் முன்னாடி இனிமேல் பாருங்கள் அக்காவுக்கு சொல்லும் போது எப்படி சொல்கிறேன்னு அப்படி நீங்கள் இப்போ பிளான் பண்ணுறதா எனக்கு தெரியுது. ஆனாலும் கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள், உங்கள் ஆட்டிடியூட்லேயே கண்டுபிடிச்சிருவோம், உங்கள் நர்வஸ்னஸ்லேயே கண்டுபிடிச்சிருவோம், கண்ணிலே கண்டுபிடிச்சிருவோம் விசுவாசம் இருக்கா இல்லையான்னு. அவங்க அப்படி நடந்து முடிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய செயல்கள்லாம் எதுவுமே அங்கே ஆகிருக்காது. அங்கே ஆகி முடிஞ்சு அவங்க அங்கே வந்து கோட்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. அது விசுவாசம், அதுதான் விசுவாசம். விசுவாசிக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் இழுத்துட்டாலே முடிஞ்சு போச்சு, அங்கே உனக்கு விசுவாசம் ஜீரோ. கடுகளவு விசுவாசம் ஏன் வச்சாருன்னா, அப்போ கடுகளவு கூட என் விசுவாசம் இல்லையா? கடுகளவு விசுவாசம்னா நான் சொல்கிறேன், இந்த விசுவாசத்தில் கடுகளவு, நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவை குறித்த நிச்சயம். இந்த விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துது. இப்படி விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். இது எப்போ வரும் அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கும் அவருக்கும் எவ்வளோ தூரம் லவ் இருக்கோ அந்த லவ்க்கு ஏற்றபடி தான் உங்கள் விசுவாசம். எனக்கு இந்த விஷயத்தில் மட்டும் விசுவாசிக்கவே வரமாட்டேங்குதுன்னா, அந்த விஷயத்தில் நீ அவர் உண்மையிலே நீ நம்பலை. ஏன் நம்ப முடியலன்னா, அவர் என்னை கைவிட்டுட்டா, என்னை காலை வாரிட்டா. ஆனால் உண்மையிலே உங்களுக்கும் அவருக்குள்ள அந்த லவ் இருந்துச்சுன்னா, என்னை இவ்வளோ தூரம் நேசிக்கிறேன்னு எப்படி கைவிடுவார்? என் மேலே இவ்வளோ அன்பு இருக்கிறவர் என்னை எப்படி விட்டு கொடுப்பாரு? எத்தனை பேருக்கு புரியுது? நான் போன வாரம் ஒரு கதை சொன்னேன். 21 வயசு பேரண்ட்ஸ் வளர்க்குறாங்க, இந்த லவ்னு ஒன்று வந்தோடனையும் எல்லாம் தூக்கி போட்டு ஓட தெரியுது. அது எது செய்ய வைக்குது? அதான் லவ். நாய் மாதிரி கவ்வி வச்சிடும், கொஞ்ச நாளில் மூஞ்ச கொதறி வச்சிடும், இதில் இந்த மூஞ்சையா பண்ணேன் போ அப்படின்னு. அந்த மூஞ்செல்லாம் பார்த்துட்டு ஓட தெரியுது. அடுத்த நாள் அவன் உண்மையிலே எப்படிப்பட்டவன் ஏது நமக்கு ஒன்றும் தெரியாது, அர்ப்பணிக்க தெரியுது. அப்புறம் வயிற்றில் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் உட்காந்துருக்க வேண்டியதான். இதுவும் உடனே இப்படி நம்ம நினைஞ்சொல்லி இது உட்காந்துருக்க வேண்டியது. ஐஸ்வர்யா ராய் நினச்சேன் இப்படி இருக்கியே அப்படின்னு. ஆஹா, ஒரு தடவை என்னை பார்க்க மேக்கப் போட்டு வந்தியா அப்படி இப்படிலாம் ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி இருக்காங்க பாருங்க. அதெல்லாம் நம்ப வைக்கிது. நீங்கள் சொல்லுவீங்க அது எப்படிங்க நம்புறது? நான் தான் சொல்கிறேன், 1008 விஷயத்தை இப்படி காட்டுறேன். எப்படி நீங்கள் எத்தனை விஷயத்த முழுசாக நம்புறீங்க? பஸ்ஸில் ஏறி உட்காடுறீங்க, டிக்கெட் வாங்கியாச்சு, உட்காந்தாச்சு. எத்தனை மணிக்கு இங்கே போகும்? கண்டக்டர்கிட்ட காலைல 6 மணிக்கு பேர். சரி, அப்படி ஒரு தூக்கம் போடுவோம். அது போகணும்னு உங்களுக்கு தெரியுமா? பஸ்ஸு ஓட்டுறவருக்கு லைசன்ஸ் இருக்கா உங்களுக்கு தெரியுமா? அந்த பஸ்ஸில் பெட்ரோல் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? டயரில் காற்று இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? பிரேக் ஒழுங்காக பிடிக்குமா தெரியுமா? அவனுக்கு கண்ணு சரியாக இருக்கான்னு தெரியுமா? அப்படியே நம்பையோடு காலைல வந்துடுறேன், 6 மணிக்கு வந்துடும், வீட்டுக்கு 7 மணிக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு சுவாசம்! என்னங்க, என்னைக்காவது இப்படிலாம் யோசிச்சு நீங்கள் ஏறி இருக்கீங்களா? இல்லை ரோட்டில் போகிறோம், எத்தனையோ பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, நான் காலை ரோட்டில் வைக்க போகிறேன், அடுத்த நிமிஷம் இருப்பானான்னு தெரியல, ஏன்னா சும்மா போகிறவனை தான் வந்து இடிக்குதான், வந்தால் தேர்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரோட்டில் ஒரு தடைன்னு போகிறீங்களா? இந்த வந்துடுறேன், இந்த 5 நிமிஷம் தான் கடையில் இருக்கேன், இந்த வந்துடுறேன். இதெல்லாம் கண்மூடித்தனமாக நம்ப முடியுது. எத்தனையோ விஷயங்கள்ல ஃப்ளைட்டில் பறக்கிறோம், அது விழுமா விழுகாத, அந்த நான் அப்படி பறந்துக்கிட்டே இருக்கேன், என்ன ஒரு சூப்பராக இருக்குது. எல்லாம் நீங்கள் எவ்வளோ விஷயங்களில் உலக பிரகாரமான விஷயங்களை கண்மூடித்தனமாக நம்புறீங்கங்க. நீங்கள் நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்கள். ஒரு டிகிரியை படிக்கிறீங்க, இந்த டிகிரி படித்தா நாளைக்கு இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு அட்மிஷன் போட வைக்கிறான். நம்மளும் அந்த கனவுலேயே படிக்கிறோம். அடி பாரு, அடுத்து நான் சேரில் உட்கார போகிறேன், செய்ய போகிறேன்னு. அது உண்மையிலே சோறு போடுமான்னு கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம நம்புகிறோம். எவ்வளோ விஷயங்கள, ஒரு ட்ரெஸ் எடுக்க வைக்கும்போது இதை மட்டும் போடுங்க உங்களுக்கு அப்படி இருக்குங்கிறான், நகை எடுக்கும்போது இதை மட்டும் போடுங்க உங்களுக்கு அப்படி இருக்குன்றான். இதிலலாம் கண்மூடித்தனமாக நம்புகிறோம். நான் சொல்கிற உண்மையாக பொய்யா? ஆனால் தேவனை நம்புங்கங்க, அப்படியே செய்வார். நான் மட்டும் ஏன்னா நமக்கு ஒரு வேளை அதெல்லாம் ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸாக மாம்சத்தில் நமக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்து செஞ்சு கேட்டு அப்படியே பழகிடுச்சு. ஆனால் இது ஏதோ புதுசாக வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் மேலேயும் தேவனுடைய விஷயங்கள் எல்லாம் ஆவிக்குரியவர்களாக இருக்குது. அதனால தான் இப்படி விசுவாசிக்க உங்களுக்கு தேவனே ஹெல்ப் பண்ணுறார், ஆவியானவரே ஹெல்ப் பண்ணுறார். உங்களால் முடியாது, என்னால் முடியாதுன்னு தெரியும் தான் அவரே உங்களுக்கு வரத்திலையும் கனிகளையும் விசுவாசத்தை வைக்கிறார். ஏனோக்கு கூட ஆவியானவர் கூட இருந்தார், ஆவியின் வரம் கொடுக்கப்பட்டுச்சு, சிலுவையில் இயேசு மரித்து தேவன் உள்ளே வந்தாருலாம் போடலை. ஆனால் இன்றைக்கி புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோன்னா நம்ம ஏனோக்கோட பெட்டராக தேவனோட நடக்க முடியும்.
வாக் வித் காட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா அப்படி நடக்க வைக்கிறவரே நமக்குள்ளே இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் அவர் உங்களுக்கு கைட் பண்ணி இயேசுவோட ஒவ்வொரு நிமிஷம் கையை பிடிக்க வச்சு கொண்டு போகிறவராக இருக்கிறார். இப்படி இருந்த ஏனோக்கு இப்போ இந்த லைட் இருக்குது, இந்த லைட்டு என் பக்கத்தில் இருக்கிறனால என்னோட வெளிச்சம் என் மேலே படுதா? இதுவே இந்த லைட்டு இன்னொரு 10 பில்டிங் தள்ளி இருக்குன்னா வெளிச்சம் படாது. இப்போ நான் இன்னும் க்ளோஸாக போகிறேன், என்ன ஆகும்? அவனோட வெளிச்சம் ரொம்ப என் மேலே அப்படியே தாங்கும். அதே போல் பாருங்கள், ஜீசஸ் தேவன் அவர் ஒளியாக இருக்கிறார், அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், அவர் வாழ்வாக இருக்கிறார். ஏனோக்கு விசுவாசத்தில் அதான் அன்போடு அப்படியே போகிறாங்க. டீப்பாக போகிறான். இவருக்கு இதெல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் இவரும் அவனும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றாயிடுறாங்க. அடுத்த நிமிஷம் அவன் பரலோகத்துக்கு போயிடுறான். ஏன்னா அப்படியே அப்படியே அப்சர்வ் ஆகி தேவனை போலவே மாறிடுறான், தேவனுக்குள்ளேயே போயிடுறான். அப்படியே இந்த உலகத்துல எல்லாம் போயிடுறான். ஆனால் அங்கே ஆவிக்குரிய உலகத்தில் தேவனோட இருப்பான். இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னா அப்படியே சினிமாவில் காமிக்கிறாங்க, சேரில் அந்த டபார்னு காணாமல் போயிடுறாங்க, இதில் அந்த டபார்னு காணாமல் போயிடுறாங்க. ஐயோ நம்ம என்னைக்கு இப்படி போவோம் தெரியலையே அப்படின்னு. நீங்கள் அன்பில் தேவனோட விசுவாசத்தில் இப்படி நீங்கள் ட்ராவலாகி போயிட்டு இருந்தீங்கன்னா, மேபி அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் உலகத்தில் வந்துச்சுன்னா, ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி அந்த நேரத்தில் தேவன் உங்களை இந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஆபத்து அப்படின்னு காப்பாற்றுன்னு நினச்சா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏன்னா உங்களை விட நீங்கள் அவருக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு உட்காந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கலாம் அவசியம் தேவையே இல்லை. இதை பற்றி தான் நமக்கு புதிய ஏற்பாட்டிலையும் வசனங்கள் நிறையாவே சொல்லுது. அந்த மாதிரி வசனங்களெல்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த ஃபெய்த், எப்படிப்பட்ட ஃபெய்த் அப்படிங்கிறதையுமே வசனம் கொஞ்சம் கிளியராகவே சொல்லுது. இது எப்படிப்பட்ட ஃபெய்த் அப்படின்னா, விடாமுயற்சியோடு தீவிரமாக அவரை நேசிக்கிறது. ஏனோக்கிட்ட இருந்தது என்னது? விடாமுயற்சியோடு தீவிரமாக அவரை டீப்பாக லவ் பண்ணுறது, வெறித்தனமாக அவரை விரும்புறது, என்னன்னாலும் அவர் தான். அடுத்து விடாமுயற்சி. இந்த உலகத்தில் வருங்க, ஒரு பையனுக்கு பின்னாடி சுற்றுறதும் ஒரு பொண்ணுக்கு பின்னாடி சுற்றுறதுலாம் விடாமுயற்சி பயங்கரமாக இருக்கும். விடாமுயற்சி என்னன்னாலும் சரி, விடாமல் சுற்றி இந்த ஃபிகரை நம்ம கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விடாமுயற்சியில் இருப்பாங்க. அடுத்து இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு. நான் தேவனை விடாமுயற்சியோட பிடிச்சு கொள்கிற குணம் தான் உங்களை இந்த லெவலுக்கு ஏனோக்கு மாதிரி கொண்டு போக வைக்கும். சில நேரங்கள் அப்படியே சோர்ந்து போய் அப்படி கீழே விழுந்துருவோம். என்னத்த நம்பிக்கைன்னு. விடாமுயற்சி நமக்காக வைக்கப்பட்ட அந்த பந்தய பொருளை அடிக்கும் வகையில் நம்ம விசுவாசத்தில் தோர்ந்து போயிடக்கூடாது. ஆவியான உங்களை கைட் பண்ணுவார், பூஸ்ட் பண்ணுவார். என்ன நோ ஆண்டவர் எவ்வளோ செஞ்சுருக்காரு, உன்னை விட்டுருவாரா, மறுபடியும் எந்திரிச்சு ஓடு. இந்த விடாமுயற்சியோட கூடிய ஒரு தீவிரமான லவ் தான் உங்களை ஏனோக்கே போல தேவனோட சேர வைக்கும். எத்தனை பேர் இனிமேல் அப்படி பண்ண போகிறீங்க? ஆமென். உங்களை விடாமுயற்சி பண்ண வைக்கிறதுக்கு, சோர்ந்து போகிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கும். தீவிரமாக இல்லாமல் சும்மா மேலோட்டமாக. அதனால தான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காத அப்படின்னு சொல்கிறேன். அனலாக இரு, ஃபயரியாக இரு. அவர்னா அவ்வளோதான், அதுக்கு அடுத்து தான் மற்றது. அப்படிப்பட்ட ஒரு லவ். சும்மா ஒன்று ஏனோக்கு இந்த லெவலுக்குலாம் போயிருக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? சும்மா தேவைக்காக ஆண்டவர்கிட்ட போகிறது அது ஆரம்பத்தில் வரும், அவர் அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் நம்ம செய்கிறது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவர் செய்தாலும் அவர் தாங்க. அதுதான் தீவிரமாக அவர் லவ் பண்ணுறது. வாழ்வோ சாவோ அவர் தான், மரணமோ ஜீவனோ அவர் தான். அதுதான் தீவிரம், அதுதான் விடாமுயற்சி. அப்படிப்பட்டவங்களை தேவன் விட்டுருவாரா? விடவே மாட்டார். அப்போ இங்கே இப்படிப்பட்ட விதத்திலே நம்ம தேவனுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட விதங்கள் நடக்கும். சரி, அதுக்கு 1 கொரிந்தியர் 15, 51, 52, 53 படிங்க. நிறைய பேருக்கு இனிமேல் இந்த எடுத்துக்கொள்ளப்படுறதை குறித்து பயம் இருக்காது நான் விசுவாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15, 51 படிங்க. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாக்கிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்றும் எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்து தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 4, 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்படுறது தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி ஏனோக்க மாதிரி நீங்கள் வார்டில் அவரோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்வாரா எடுத்துக்கொள்ள மாட்டாரான்னு பயப்பட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அவர் எடுத்துக்கொள்வார். இதுக்கு உட்காந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு உங்கள் பரிசுத்தம், நான் பரிசுத்தமாக இருந்தால் தானங்க எடுத்துக்கொள்ள முடியும். எஸ், 100% ட்ரூ. ஆனால் நீங்கள் அவரோட 100% லவ்வில் இருக்கும்போது அவருக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் செய்யவே மாட்டீங்க. அப்போ உங்கள் பரிசுத்தம் 100% சூப்பராக தானே இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? பரிசுத்தம்னா என்ன? அவருக்கு உண்மையாக இருக்கிறது. 100% நீங்கள் அவரோட லவ்வில் இருந்தீங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டாக செய்யவே மனசு தோணாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் ஹோலி லைஃபாக தானே இருக்கும். அப்போ உங்களை போல ஒரு பரிசுத்தவான் உலகத்துலேயே இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களை எப்படி அவர் மிஸ் பண்ணுவார்? அப்படி ஒரு வேளை இவங்க சொல்கிற மாதிரி இந்த வானத்தில் வருவார். ஏன்னா நிறைய பேர் இங்கே சொல்கிறார், அப்போ உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் சரி, இல்லை நடுவிலே வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் சரி, இதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. ஆனால் எப்படினாலும் ஒருவேளை அவர் வந்து நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சிட்டா உங்களை விடுவாரா? நீங்கள் இப்படியே நோக்கு போல் அவர் மேலே நம்பி விசுவாசித்து நானும் அவரும் ஒன்று, சாத்தா வாயில மண்ணு அப்படின்னு போய்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எப்படி விடப்படுவோம்? ஹல்லேலூயா. ஐயோ ஐயோ, இப்போ பயம் இருந்தாலும் எங்கள் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். இனிமேல் யாராவது 2ஆம் வரை குறித்து பயப்படுவீங்களா? எடுத்துக்கொள்ளப்படும் பயப்படுவீங்களா? பயப்படுறோம்னா நம்ம விசுவாசம் இல்லை, சரியில்லை, நமக்கும் அவருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு, தலை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு பயப்படாமல் இருக்கிறான்னா முழுசாக அவருக்கு லவ் நல்லா போடுவேன். என்னை விட்டுட்டு எப்படா போவார்? நான் எல்லாம் பரலோகத்தில் அவருக்கு எதுவுமே ஓடாது, நான் அவருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கும். ஹல்லேலூயா. நான் தான் அவரோட பரலோகமே, நான் தான் உயிரே, என்ன இல்லாமல் விட்டுட்டு போவார்? போங்க போங்க, நல்லா போய் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பயந்துட்டு வந்துடுவாரோ, 12 மணிக்கு வந்துடுவாரோ. அப்படியே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சிச்சு, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தீவிரமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ வேறு சிலர்லாம் இதை பற்றி பேசுகிறவங்க இருக்காங்க, வார்ன் பண்ணுறவங்க. நம்மள மாதிரி ஆளுகளுக்கு வார்னிங்ஸ் தேவையில்லை, இந்த பாவிகளாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி வார்னிங் பண்ணுறதுக்குன்னு அந்த மாதிரி ஆளுகளை மெசேஞ்சர்ஸ்லாம் வச்சுருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னா துணிகரமாக பாவம் செய்கிறவங்களும் இருக்காங்க கிறிஸ்தவத்தில் இருந்துக்கிட்டு. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வேளை வார்னிங்ஸ் கொடுக்கறதுக்கு தான் அந்த மாதிரி ஊழியர்களெல்லாம் வச்சுருக்காரான்னு தெரில. ஸோ அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு தான் அவங்க நல்லா செட் ஆகுறாங்க, சூட் ஆகுறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நேரம் ஆண்டவர் வந்துடுவார் நினச்சிட்டு இங்கே நம்ம சர்ச்சில் நிறைய பேர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ப்ரேயர் பண்ணிட்டுலாம் போனாங்க. கதவு திறந்துருக்கா, நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிடுறோம். ஏன்னா அதில் சர்ச்சில் இருந்தால் எடுத்துக்கொள்ள போகிற ஈஸியாக இருக்குமா, ஏன்னா ஹோலி பிளேஸ். என்னடா புதுசாக பகல் நேரத்தில் வர்றாங்க ப்ரேயர் பண்ண, நாங்கள் பேங்க்கில் மேனேஜராக இருக்கோம், நாங்கள் அங்கே இருக்கோம். ஓ அப்போல்லாம் இங்கே சுற்றி இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்களா அப்படின்னு இப்படி வந்து இங்கே முழங்கால் போட்டு அந்நிய பாஷை பேசி அப்படியே. ஏன்னா அவங்களுக்கு சர்ச்சில் இருந்தால் டைரக்ட் கனெக்ஷன், விட்டுறதுக்கா சான்ஸே இல்லை. நமக்கு அட்ரஸ் தெரியாது பாருங்கள், எங்கே இருக்கார் ஏது இருக்காருன்னு. அதனால் நம்ம சர்ச்சில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹோலியாக இருக்கும். மேபி இப்படிலாம் ஒரு வேளை உங்களுக்கு பயம் இருக்குமா என்னென்னு தெரியல. சரி நீ வாட்டில் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து பார்த்தோம். அப்புறம் அந்த சாப்டர் கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்புறம் வாரெல்லாம் நிப்பாட்டிடுச்சு, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஆளுகளே காணும் இப்போ வரைக்கும். அடுத்து மறுபடியும் வருவாங்க பாருங்கள், பதட்டமான சூழ்நிலை, அடுத்து எந்த நேரம் இயேசு வரலாம், உலகம் அழிய போகுது அப்படி சொல்லுவோம். பயங்கரமாக ப்ரேயர்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், லைவ்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஐயோ ஐயோ பரிசுத்தம் போயிருமே, ஐயோ வந்துடுவாரே. இந்த லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி, நல்லா படித்தவனுக்கு எக்ஸாமை பற்றி பயமே தேவையில்லை. எனி டைம் கொஸ்டின் பேப்பரை கொடுத்தாலும் எழுதிட்டு போயிடலாம். அம்மா தானே, நம்ம 100% பாஸ் ஆகும் நமக்கே தெரியும். இப்படி நீங்கள் என்றைக்குமே ஆண்டவரோடு உறவாடிட்டு இருந்தீங்கன்னா எனி டைம் ஒரு வந்தாலும் பிரச்சனை, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓ எப்பா இந்த டேக்கு தான் நம்ம காத்துட்டு இருந்தேன், சூப்பர் பார்த்துடலாமா ஃபேஸ் டு ஃபேஸு, அப்படி சந்தோஷமாக இருக்கும் அதை நினச்சாலே. நமக்கு படிக்காதவனுக்கு தான் எக்ஸாமை கண்டாலே அப்படியே பயமாக இருக்கே அப்படி சொல்லுவோம். படித்தவனுக்கு வரட்டும், இந்த தடவை அடுத்த தடவை எக்ஸ்ட்ரா மார்க் எடுத்து காமிக்கிறோம், போன தடவை விட்ட மார்க் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு தோணும். இத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நீங்கள் அன்புலையும் அந்த அன்போடு கூடிய விசுவாசலையும் ஏனோக்கு மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மரணத்தை ஜெயிக்கலாம். ஏதோ நோயை ஜெயிக்கலாம், அதை ஜெயிக்கலாம் இல்லைங்க. மரணமே இல்லாதபடி என்னங்க இருந்தார், காணோம், அப்படியே லிஃப்ட் ஆகிட்டார் எலியா மாதிரி. அப்படியே தேவதூதர்களோட அப்படியே பரலோகத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தோடு போய் காணோம். ஆனால் அங்கே ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவரோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். எவ்வளோ ஒரு சூப்பரான லைஃப். நிறைய பேர் நம்மளெல்லாம் வச்சு
பெட்டியில் வச்சு ஊரெல்லாம் நமக்கு வந்து அழுவாங்களா, மாலை போடுவாங்களா, நம்மளை நினச்சி பார்ப்பாங்களான்னு இப்போயே நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். இப்போயே இந்த இடத்துல எங்களுக்கு நீங்கள் புதைச்சிருங்க, இப்போயே இந்த இடத்துல கல்றை கட்டிடுங்க, நாளைக்கு நீங்களாம் வந்து மாலை போடுவீங்களா, நாங்களாம் மாலை போட மாட்டோம், ஏன்னா பைபிள் படி யாருக்கும் மாலைலாம் போடக்கூடாது, செத்தவங்களெல்லாம் கும்பிடக்கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படியா, உங்களுக்கு அன்பே இல்லை. நிறைய இடங்களில் இப்படி ஆண்டவரை பற்றி சத்தியம் தெரிய இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நெக்லெக்ட் பண்ண, இவங்க செத்தா கூட நம்மளை நினச்சி வருஷத்துக்கு ஒருத்தோட மாலை கூட போட மாட்டாங்க போல். நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் பரலோகத்தில் இருப்பீங்க நாங்கள் நினைக்கிறோம், எதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு அந்தளவுக்கு ரட்சிப்பு அனுபவம் இல்லாதனால இப்படிலாம் நினச்சி கவலைப்படுறவங்க இருக்காங்க. கீழ்ப்பாக்கம் கல்லறைக்கு போய் பாருங்கள், நிறைய கல்லறை வந்து அவங்களுக்கு இப்போயே கெட்டி அவங்க பேரெல்லாம் போட்டு வேற வச்சுருக்காங்க. ஏன்னா நமக்கு நான் வேணும் நல்லா கட்டாமல் போயிட்டான்னா, நல்லா கெட்டி மார்பிளெல்லாம் போட்டு நீங்கள் வேணால் போய் பாருங்கள். என்னோடய மாமனார் மாமியார் கல்றெல்லாம் அங்கே தான் இருக்குது. என்றைக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் போன சபையில் இந்த ட்ரூத் சொல்லி கொடுத்தாங்களோ அன்றைக்கே இந்த மாதிரி போகிற விஷயங்கள்லாம் நாங்கள் விட்டுட்டோம். எப்பயுமே தெரியாமல் செய்கிறது வேற, தெரிஞ்ச பிறகு செய்யக்கூடாது. அப்படி தானே, தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சால் அது தப்பு. எங்களுக்கு போன இடங்களில் இந்த மாதிரி ஊழியர்கள் மூலமாக கேள்விப்பட்டு, ஓஹோ அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னா இப்போ வரைக்கும் அங்கே என்ன நடக்குது, அந்த இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த இடத்துல கீழ்ப்பாக்காமல தான் அடக்கம் பண்ணாங்க. அங்கே நாங்கள் நிறைய கல்லறைகளை பார்ப்போம் பாருங்கள், புதுசாக கட்டி அடுத்து பாண்ட் டேட் போட்டு வச்சுருப்பாங்க, டெத் டேட் இருக்காது. என்ன எம்டியாக இருக்குன்னா அவங்க அட்வான்ஸாக போட்டு வச்சுருக்காங்க, அவங்களே கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ தூரம் பயம், செத்த பிறகு எங்கே போவோமோ இங்கேயே பதிச்சிருங்க, மெயின் ரோட்லேயே பக்கத்துலேயே பதிச்சிருங்க, இந்த இவங்களுக்கு பக்கத்துலேயே பதிச்சிருங்க, கணவன் பக்கத்துலேயே பதிச்சிருங்க, மனைவி பக்கத்துலேயே பதிச்சிருங்க, நல்லா கூலாக நல்லா மரத்துக்கடியில் வச்சு போதீங்க. இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ்லாம் மரம்லாம் வச்சுட்டு இருக்காங்க, காற்று வராதில்ல செத்த பிறகு, குழுன்னு இருக்கணும்ல. உங்களுக்கு ஏன் கேட்குறீங்க, வேலியெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. வந்தால் அவங்க நிற்கிறதுக்கு 4 பேருக்கு நல்லா வசதி வாய்ப்பாக இருக்கணும். என்னடா செத்த பிறகு என்னடா தெரிய போகுது. ஒருத்தனுக்கு அவன் சுயத்தின் மேலே அவ்வளோ ஒரு இது, இனி என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, செத்தா 4 பேர் வருவாங்க. நிறைய பேர் இதுக்குன்னே 4 பேர்கிட்ட பேசுவாங்க, அதிகமாக எல்லோரும் கூட பேசி வச்சுக்கிடுவோம், இல்லைன்னா ஒருத்தனும் வரமாட்டான், நமக்கு என்ன ஷேம், நீ ஷேம்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இப்படியெல்லாம் உலகம் இருக்குங்க. நம்மளை கொட்டடிக்க மாட்டானா அந்த படிக்கிற மாதிரி, நம்மளை அப்படியே தூக்கி போட்டு இது பண்ணிடுவானா, நம்மளை வச்சு கும்பிடுவாங்களா, நம்மளுக்கு வந்து விளக்கேற்றுவாங்களா, இப்படிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயும் செத்த பிறகு கூட அந்த சுயநலம் பெருமை விட மாட்டேங்குது. இதெல்லாம் நீங்கள் சிரிக்கிறீங்க, உண்மையிலே இருக்குது. நான் கூட சொல்லலைன்னா கீழ்ப்பாக்கம்ல போய் ஆனால் நாங்கள் பார்த்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். மேபி அதுக்குள்ளே ஆள் வந்தாலும் வந்திருக்கும். ஆனால் புதுசாக கட்டி வச்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்துருக்கலாம், அது தலையாட்டுறான். இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன்னா மரணத்தை கூட நமக்கு வந்து நல்லா ஏசி ஈஸியெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி கூட வசதி இருந்தால் வைக்க சொல்லியிருப்பாங்க, அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் அதையே நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் அளவுக்கு ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் தேவனோடு இருந்தால் இவ்வளோ சூப்பர் லைஃப் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க? நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன், மேபி நாங்கள் ஏனோக்கு மாதிரிலாம் போய்ட்டு யாரும் தேடாதீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு, இப்போல்லாம் கிடையாதுங்க, எல்லாத்தையும் முடித்து திருச்சி ப்ராஜெக்ட்டு இன்னும் புதுசாக வேறு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிகிட்டே இருக்காரு. எல்லாத்தையும் முடித்து நல்லா வாழ்ந்துட்டோம், உலகத்தை கலக்கிட்டோம், இன்டர்நேஷ்னல் லெவலில் மினிஸ்ட்ரி பண்ணிட்டோம், இப்போ எல்லாம் நல்லா இருக்குப்பா அவ்வளோதான் அப்படின்னு முடிக்கும் போது அப்புறம் திடீர்னு என்னடா அப்படின்னா காணாமல் போயிட்டேன்னு தேடிடாதீங்க, நான் வந்து ஏனோக்கு மாதிரி போயிருந்திருப்பேன் அப்படின்னு கூட சும்மா சொல்லி கேள்வி பண்ணிகிட்டு இருப்போம் பாருங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட வகையிலும் நம்மை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் ஏன் பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் இப்படி விசுவாசம் இப்படியும் வாழ முடியுங்கக்கா போட்டிருக்கு. ஹல்லேலூயா. எவ்வளோ மேன்மையான வாழ்க்கையெல்லாம் தேவன் நமக்காக பைபிள் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. எதுக்கு இந்த சாப்டரை வந்து எபிரேயர்கள் ஆசிரியர் நம்ம நோட் பண்ணுறாரு, மறுபடியும் எடுங்க. எபிரேயரில் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ள, மரணத்தையே ஜெயிக்கலான்னா உங்கள் உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் ஏமாத்திரும், உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள்லாம் நீங்கள் நெருங்குங்க, அவரோட க்ளோஸ் ஆகுங்க, அப்படியே நீங்களும் அவரும் அப்படியே க்ளோஸ் ஆக அவருடையதெல்லாம் உங்களுடையதாக மாற, அப்படியே அவருடைய வல்லமைமா உள்ள வரும், அவருடைய ஆற்றல் உள்ள வரும், அவருடைய ஜீவன் உங்களை பெருக்கெடுத்து ஓடும். ஒரு நாள் அப்படியே நீங்களே முழுமையாக அப்படியே இயேசுவாவே மாறிடுவீங்க. இப்போ சர்ச்சுக்கு வர்றது உங்களுக்கு நல்லது, ஏன்னா அவரோட க்ளோஸ் ஆகுறீங்க. க்ளோஸ் ஆக அந்த குலோப் ஜாமுன் உருண்டை அந்த இதில் போட்டு ஊற நான் அதை கூட சொல்ல முடியாது, நல்லா பாலில் தண்ணி போட அப்படியே மொத்தமாக கரைஞ்சி பாலும் தண்ணியும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆயிரம். நம்மளும் தேவனும் ஒன்றா மாறிடுறோம். அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது, மரணம் கூட உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அந்த இயேசு சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். இப்படி ஒரு வசனமும் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டான வசனங்கள்.
நிறைய பேர் இது நாங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ தூரம் வாழணுமோ வாழ்ந்துட்டு இப்படி சந்தோஷமாக தேவன்கிட்ட போகிறதுக்கு உங்களுக்கு தேவன் எல்லாத்தையும் சிலுவையிலே பண்ணி வைத்திருக்கிறார். இவர் தானே தேவன். நீ எப்போனாலும் போயிடுவா அல்பாயுஸில். இப்போல்லாம் ஒரு ஊழியக்காரவங்க வீட்டில் பிள்ளை இறந்துருச்சுன்னா கூட ஆண்டவர் எடுத்துக்கொண்டா சோத்திரம் அப்படி சொல்லிடுறாங்க. ஏன்னா பழி அவர் மேலே தூக்கி போட்டால் ரொம்ப ஈஸி. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆண்டவரோடு அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க. கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க, ஏன்னா எங்கிட்ட தான் நம்பிட்டாங்கல்ல. ஆனால் எடுத்தது அவரா? ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீட்டில் பிள்ளை இறந்துருச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். உடனே வேணுன்னே போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஏற்படுத்தினது அவரா? அப்புறம் அவர் சிலுவையில் உங்களுக்காக மறிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நம்ம பக்கம் தப்பு இருக்குன்னு யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க. நம்ம தான் தெரியாமல் ஓட்டியிருப்போம், நம்ம தான் ஆண்டவர்கிட்ட சரியாக கேட்காம எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஆனால் நம்ம அப்படி ஒத்துக்கிட்டால் நமக்கு நல்லது. நம்ம மாற்றிக்கொண்டால் நமக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் உங்களை வாழ வைக்க துடிக்கிற தகப்பன், அதற்காக தன்னையே தந்த தகப்பன். நீங்கள் விசுவாசித்தால் நம்ம சபையில் எல்லாருமே ஏனோக்கு மாதிரி போகிறதுக்கும் தேவன் ஆக்சஸ் கொடுத்துருக்கிறார். ஏன்னா நம்ம இப்போ இருந்து அப்படி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நமக்கெல்லாம் அந்த கொட்டு நம்ம பாடியை வச்சுக்கிட்டு அதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம அப்படி டேரெக்டாக லிஃப்ட் ஆகிட வேண்டிதான். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆமே. அதுக்கு நாளைக்கே போயிடுறேன்னு சொல்லுவீங்க. நிறைய வேலைகள் செஞ்சுட்டு உலகத்தை கலக்கிட்டு தேவனுக்காக பெரிய காரியம் செஞ்சுட்டு அப்பா நல்லா செஞ்சுட்டேன்ப்பா அப்படின்னு திருப்தி ஆண்டவர்கிட்ட போகணும். ஏன்னா அங்கே போனால் நமக்கு வேலையே கிடையாதுங்க, அங்கே எல்லாமே அவர் பார்த்துக்கிறவார். ஜாம்னு இருக்கலாம். அதனாலே நிறைய பேருக்கு பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை. ஆனால் இங்கே இருந்தால் தான் அவருக்காக நீங்கள் எதாவது செய்ய முடியும். இந்த உலகத்தில் இருந்தால் தான் அவருக்கு நீங்கள் எதாவது செய்ய முடியும். 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறதுலாம் பரலோகத்தில் தேவையா? இங்கே எல்லாமே ரசிக்கப்பட்டவனாக தான் இருப்பான். இங்கே தான் நீங்கள் 4 பேர் சுவிசேஷம், இங்கே தான் அவருக்காக பாடுகள் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இங்கே தான் அவர் லவ்வுக்காக நம்ம எவ்வளோ விஷயங்களை இழக்கலாம். அங்கே உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிற வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இவ்வளோ அன்பாக என்னை வச்சுருக்கிறவருக்கு நான் என்னத்தை செஞ்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசு குத்தக்கூடாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரே நான் விசுவாசித்து செஞ்சுட்டேன் நன்றி அப்படி சொல்லி போய் அங்கே இளைப்பாறும்படி நம்ம வாழ்க்கையை இருக்கணும். இத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீங்க? ஆமென். எழுந்து நிற்கலாம்.